வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 52 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி வாய்ந்த சனிக்கிழமை நாள். இந்த நாளை திருப்பதி பெருமாளை நினைத்து எப்படி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியலைன்னு வருத்தப்படுவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா அந்த திருப்பதி பெருமாளுடைய அருளால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே அந்த ஏழுமலையானே தரிசிக்கக்கூடிய வழியும் பிறக்கும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வேணவர்களே வீடியோக்குள்ள போ. பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே ரொம்ப சிறப்பான விரதம் தான் ஏகாதசி திருவோண விரதம். அடுத்தபடியாக சொல்லலாம்னா சனிக்கிழமை விரதம் தாங்க. அதிக பலன் தரக்கூடிய விரதமாக இது பெருமாளுக்கு சனிக்கிழமை நாளாக விரதம் இருந்தீங்கன்னா அந்த திருப்பதி ஏழுமலையான அருளை பெற்றுத்தருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாட்களில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா 52 வருடம் பிறகு வரக்கூடிய சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளை எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் அந்த திருப்பதி பெருமாளின் முழு அருளையும் பெறலான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வமோ வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்க வேண்டும்னா அந்த திருப்பதி ஏழுமலையுடைய அருள் எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். அதனால தாங்க வாழ்க்கையில் நல்ல உயர்வான நிலையில் இருப்பவங்க தவறாமல் சனிக்கிழமை நாள பெருமாள் வழிபாடை மேற்கொண்டு வராங்க. நீங்கள் இதை கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் அடுத்தடுத்து லாபத்தை பெற வேணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்து பாருங்கள். இந்த சனிக்கிழமை நாளில் எப்படி வழிபாடுகளை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி பகவானின் ஆயுள்காரகன்னு நம்ம சொல்லுவோம். இவர் தாங்க சூரியனுக்கும் சாயாதேவி புதல்வனாக பிறந்திருக்காரு. புரட்டாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய சனீஸ்வரன் பிறந்திருக்காராம். நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே நம்மளுடைய ஆயுட்காலமும் அமைந்துங்க. அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தையே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் பெருமாள். இதனால சனிக்கு அதிபதியாக பெருமாள் இருக்கிறாரு. கடவுளுக்கு விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நம்ம பல வழிபாடு முறைகளை மேற்கொள்கிறோம். செல்வம், ஆயுள், ஆரோக்கியம்னு மூன்றுமே மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா தவறாமல் சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பாருங்கள். இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திடும். இந்த சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு சனி பகவானுக்கு விசேஷமான நாளாக அமைவதால் நீங்கள் வழிபாட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் கிடைத்திடுங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா ஏன் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாளாக மாறியதுன்னு அதற்கு ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கலியுகத்தில் முதலாக வருவதற்கு தயாராக இருந்திருக்காரு. அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தாரா. பிறகு பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் செல்வதாக கூற அப்படின்னா சரி, ஆனால் நீங்கள் பூலோகத்தை எங்கு வேணுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் நீங்கள் துன்புறுத்தலாம், ஆனால் தப்பி தவறி கூட திருமலை பக்கம் சென்றுடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பது தான் நல்லதுன்னு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நாரதரும் எச்சரித்திருக்காரு. ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நான் பிடித்தா யாராக இருந்தாலுமே எனக்கு கட்டுப்பட்டதான் வேண்டும்னு சொல்லிட்டு திருமலையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதத்தை வைக்கவே அடுத்த நொடியிலே தூக்கி எறியப்பட்டிருக்காரு சனி பகவான். மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணக்கூடிய உனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமலையில இருப்பது யாருன்னு தெரியாது, தெரிந்ததோ உன் திருவிளையாட என்னிடம் காட்டுறாயன்னு சினம் கொண்ட வெங்கடவானே பார்த்தீங்கன்னா கண்டு நடங்கியிருக்காரு சனி பகவானும். இதனால் தாங்க எல்லோரையும் துன்பப்படுத்தக்கூடிய அதில் மகிழக்கூடிய பார்த்தீங்கன்னா சனி பகவான் பரம்பொருளே என்னை மன்னித்தரல வேணும்னு அவர் பாதம் பிடித்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. பிறகுதாங்க என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் அளிக்கக்கூடாதுன்னு நிபந்தனையோடு மன்னிப்பு அளித்திருக்காரு வெங்கடாஜலபதி. அப்போது முதல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய விருப்பத்தினங்க அவர் பிறந்த நாளான சனிக்கிழமை நாளில் பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுன்னு அந்த வெங்கடேஜாலபதியும் அருள் புரிந்திருக்காரு. அதனால் தாங்க சனிக்கிழமை நாளாக பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறியிருக்கு. அதனால் தாங்க பலருமே சனிக்கிழமை நாளாக விரதம் இருந்து பெருமாளுடைய அருளை தொடர்ந்து பெற்று வராங்க. நீங்களும் பெருமாளுடைய அருளை பெற வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாமல் சனிக்கிழமை நாளாக விரதம் இருந்து பாருங்கள்.
இந்த நாளாக விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலை எழுந்து குளித்து முடித்ததுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பரிசி மாவினால் தாமரை பூ கோலம் போடணும். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தின் நடுவிலே ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வச்சிருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படம் இல்லைன்னா வெங்கடாஜலபதியுடைய படம் இருந்துச்சுன்னா அதற்கு பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சுட்டு வாசமுள்ள பூக்களை சூட்டிடுங்க. பொது நீல நிற துணியை வைத்து எல் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. விரதம் மேற்கொள்வங்க பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீல நிற உடைகளை அணிவது ரொம்ப சிறப்பு. மேலும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூமுகங்களை கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு சோத்திரங்களை சொல்லி பூஜை செய்யுங்க. பெருமாளுடைய அருள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைத்திடுங்க. இந்த சனிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொள்ளவங்க காலை முதல் மாலை நேரம் வரை விரதம் மேற்கொள்ளுங்க. காலையில் சிறிது உணவை காகத்திற்கு உண்ண வைக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. மாலையில் பூஜை செய்து முடித்த பிறகு நெய்வேத்தியமாக பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்துக்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தானங்களை அளிப்பது அளவில்லாத நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தாமரை மலர்களை படைத்து வழிபடுங்க. துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய நாளாக அமைந்திருப்பதால் நவகிரகங்களில் சனி பகவான் தாங்க மனிதர்களுக்கு நீண்ட ஆயுளும் தரக்கூடியவர். அதனால தான் சனிக்கிழமை நாள விரதம் இருந்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய அருள் பெற்று நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஆயுளையும் நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரங்களை நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, சனிக்கிழமையில விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் ஆயுள் செல்வம் பெருகி உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மாறிடுங்க. பெருமாளுடைய அருள் நிறைந்த திருப்பதி செல்ல வேண்டும் நினைத்தா பலருக்கும் ஆசையாக தான் இருக்குது. எல்லாரும் அந்த ஆசை பார்த்திங்கன்னா நிறைவேறுதுன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அங்கு இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை வழிபடுவங்களுக்கு செல்வ நிலை உயருங்க, தொழில் வளமும் அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு நினைத்த உடனே செல்ல முடியாது. அந்த பெருமாளுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க போக முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மாதத்திற்குன்னு ஒவ்வொரு மாதமும் செல்லக்கூடியவங்க இருப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமலை செல்ல எத்தனை முயற்சிகள் செய்தாலும் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகார வழிபாடுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பரிகாரத்தை சனிக்கிழமை நாளில் செய்யுங்க, இல்லைன்னா ஏகாதசி நாட்களில் செய்யலாம். மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க. இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இட்லி பூ தாங்க. வேறு எந்த பூவும் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே, இல்லைன்னா மதிய நேரம் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே தான் இந்த வழிபாடு செய்யணும். நீங்கள் ஒரு பெரிய அகண்ட மண் விளக்கை அதில் தீபம் ஏற்றுவதற்கு கனமான திரியை வாங்கி வைத்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய நாளில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து இடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்தை வைத்து அதற்கு மேலே அந்த அகண்ட விளக்கையும் வைத்து நிறைய நெய் ஊற்றி திரியை போட்டு தயார் செய்து வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இட்லி பூவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதையும் எடுத்து வச்சிடுங்க. அடுத்ததாக நீங்கள் பெருமாளுக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்யணும். இந்த நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு முறையும் வழிபாடு செய்யும் போது தான் செய்யணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றி அதில் பச்சரிசி மாவை போட்டு நன்றாக வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வாசம் வந்ததும் அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக வறுத்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரியும் அதில் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே துளசி இலையை வச்சுக்கோங்க. இப்போது விளக்கை ஏற்றிடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் நமோ வெங்கடேசாய நமக எனும் மந்திரத்தை 18 முறை சொல்லி இட்லி பூவால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்திடுங்க. பிறகுதான் நீங்கள் கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்கள் பிரசாதத்தை சர்வ கிருஷ்ண பர்ணம் என்னும் சொல்லி நெய்வேத்தியம் படைக்கணும். இப்படி வழிபாடு முடிந்த பிறகு தாங்க 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு கோவிந்தா எனும் நாமத்தை நீங்கள் 7 முறை உச்சரித்திடுங்க. இப்படி உச்சரித்த பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வைத்த அந்த மாவை எடுத்து வீட்டில் இருக்க அனைவருமே பிரசாதமாக தந்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. காலையில் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி வரை அணையா தீபமாக எரிந்து கொண்டே இருக்கணுங்க. இந்த ஒரு பரிகாரத்தில் இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும்
சனிக்கிழமை நாளில் செய்து வந்தீங்கன்னா விரைவிலேயே திருப்பதி செல்வதற்கான வழி பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.